பழனிமலை அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? முருகனுடைய அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடு அப்படின்றது நமக்கு தெரியும். தமிழகத்திலேயே ரொம்ப முக்கியமான செல்வ மிகுந்த ஒரு கோவில்னும் நமக்கு தெரியும். காவடி எடுக்கிறது, நடைப்பயணமாக போகிறது, தைப்பூசம், பஞ்சாமிர்தம், ரோப் கார், விஞ்ச் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கிற ஒரு கோவில்னு நமக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்க மாட்டோம். அங்கே ஒரு இடத்துல 18 சித்தர்களுடைய சிலைகள் இருக்கும். அதே மாதிரி போகருடைய சன்னதிக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? போகர் இன்னும் அங்கே இருக்காரா? அந்த சிலை போகரால் செய்யப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். நவபாஷானம் அப்படின்ற அந்த சிலையை ஏன் இன்னுமே நிறைய பேர் கடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க? அதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன? அதை மாற்றி அமைக்கணும்னு சொல்லும்போது மக்கள் ஏன் போராடுறாங்க? வேண்டாம், அது அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியாது. சித்தர்கள் யார் அப்படின்னு கேட்டால் நம்மளால் கரெக்டாக இன்னுமே சொல்ல தெரியாது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எனக்குமே அப்படி தான். சித்தர்கள் யாருன்னு கேட்டால் ஆன்மீகவாதி, சாமியாராக போயிருக்காங்க, துறவியாக போயிட்டாங்க, சாமியை நினச்சி வரம் வாங்கினவங்க, இந்த மாதிரி தான் எனக்கும் சொல்ல தெரியும். ஏன்னா நம்ம கேள்விப்பட்டது அப்படி. இப்போவுமே நம்ம அப்படி தான் கேள்விப்படுறோம். ஆனால் சித்தர்களை படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்க மருத்துவத்துலேயும் விஞ்ஞானத்துலேயும் அறிவியல்லையும் அந்த காலத்துலேயே ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தவங்க. எந்த விஷயம்லாம் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோமோ அந்த விஷயம்லாம் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது அவங்கள படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரியும். வெறும் அவங்க ஆன்மீகவாதி கிடையாது அப்படின்றது. இந்த வீடியோவில் அந்த பழனி மலையுடைய வரலாறு, அதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம், இடும்பன் மலை, போகருடைய வரலாறு, புராண கதைகள் இதை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். இப்போது ஒரு புராண கதையிலேருந்து ஆரம்பிக்கலாம். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், முருகன் ஏன் அந்த மலைக்கு வந்தார் அப்படின்றது கேட்டால் ஞானப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை கூட சொல்லும். ஞானப்பழ கதை. நாரதர் சிவபெருமான்கிட்டையும் பார்வதி தேவிக்கிட்டையும் ஞானப்பழத்தை கொடுக்குறாரு. அது யாருக்கு கொடுக்கறது அப்படின்ற ஒரு போட்டி வரும்போது சிவபெருமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யார் இந்த உலகத்தை முதல்ல சுற்றிட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த பழத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே முருகன் மயில் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு இல்லையா? அப்போது விநாயகர் என்னுடைய உலகமே என்னுடைய பெற்றோர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, பெற்றோரை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றி வந்த மாதிரின்னு சொல்லி சிவனையும் பார்வதியும் சுற்றி அந்த பழத்தை வாங்கிடுறாரு. திரும்பி பார்த்த முருகனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன், என்னை ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லி கோச்சிக்கிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லி பழனி மலையில போய் உட்காந்துட்டு இதுதான் என்னுடைய வீடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ போகிற வழியில் ஔவையார் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சிவன் பார்வதி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நிறைய கான்வர்சேஷன்ஸ்லாம் நம்ம படத்தில் பார்த்துருப்போம். ரொம்பவே அழகாக இருக்கும். அப்போ ஔவையார் முருகனை பார்த்து பழம் நீ அப்படின்னு சொல்லி பாடுவாங்க. அந்த பழம் நீ அப்படின்ற பெயர் தான் மருவா மாறி பழனி அப்படின்னு மாறிச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கதைக்கு வரலாம். இடும்பனுடைய மலைக்கு போயிட்டு தான் பழனி மலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு பழக்கம் இப்போ வரைக்குமே இருந்துகிட்ருக்கு. இடும்பன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு காலத்தில் அசுரனாக இருந்தவர். அசுரனாக இருந்து சிவபெருமானுடைய ஆசீர்வாதத்தினால நல்ல வழியில் வாழ்ந்துட்டு வந்தார். அகத்தியர் அப்படின்ற ஒரு முனிவருடைய சீடனாக இருந்தார். அப்போ அகத்தியர் இடும்பனை கூப்பிட்டு சிவகிரி, சக்திகிரி அப்படின்ற ஒரு 2 மலையை கைலாயத்துலேருந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. இடுமனும் அந்த மலையை காவடி மாதிரி தூக்கிட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ ரொம்ப டயர்ட் ஆனதுனால ஒரு இடத்துல அந்த மலையை இறக்கி வச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அந்த இடம் தான் பழனி மலை. ஆனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு எடுக்கும்போது ரொம்பவே வெயிட்டாக இருக்குது, தூக்க முடியல. அங்கே யார் இருக்காங்க அப்படின்னா சின்ன பையனாக குமரனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான். இடுமனுக்கு முருகன் மேலே பயங்கர கோவம் சண்டைக்கு போகிறாரு. முருகனை போய் யாராச்சும் வீழ்த்த முடியுமா? முருகன் இடும்பனை வீழ்த்துறாரு. தப்பு என்னன்னு புரியுது இடும்பனுக்கு. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்குறாரு. நம்ம முருகனுடைய குணம் தான் நமக்கு தெரியும்ல, எப்போவுமே மன்னிச்சு இன்னொரு வாழ்க்கை கொடுக்கறது தான் முருகனுடைய குணம், அழிக்கிற குணம் கிடையாது. இடும்பன் முருகன்கிட்ட 2 வரத்தையும் வாங்குறாரு. என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு காவல் தெய்வமாக ஒரு மலையில் இருக்கணும், என்னை தரிசிச்சுட்டு தான் உங்களை மக்கள் தரிசனம் பண்ண வரணும் அப்படின்றதையும், இன்னொன்று காவடி எடுத்துகிட்டு வரவங்களுக்கு, நான் இப்போ எடுத்துகிட்டு வந்த மாதிரி காவடி எடுத்துகிட்டு வரவங்களுக்கு நீங்கள் தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதனால தான் இப்போது இடும்பன் சன்னதிக்கு போயிட்டு முருகனை வழிபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று காவடி எடுக்கிற பழக்கமும் வந்தது. இப்போ நம்ம முக்கியமான ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம், போகர். போகர் யார் அப்படின்றது நமக்கு தெரியும். 18 சித்தர்களில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சித்தர், முனிவர் அப்படின்றது நமக்கு தெரியும். இவர் யாருடைய சிஷ்யர் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 18 சித்தர்கள் அப்படின்றவங்களுக்கு முன்னாடியெல்லாம் நவசித்தர்கள் அப்படின்றவங்க இருந்திருக்காங்க. நவசித்தர்கள்னால் 9 சித்தர்கள். அவங்க தான் இந்த 18 சித்தர்களுடைய முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒருத்தர் தான் காலங்கி நாடார். காலங்கி நாடார் அப்படின்ற ஒரு சித்தர் வடநாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தமிழகத்துக்கு வந்திருந்தப்போ நிறைய காட்டில் தவம்லாம் இருந்திருக்காரு. ஆனால் போகர் இவர் கூட தான் இருந்தாரான்னு கேட்டால் கிடையாது. போகர் சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா கூடயும் தாத்தா கூடயும் தான் வளர்ந்துருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு மலைக்கு போகும்போது காலங்கி நாடாரை பற்றி கேள்விப்பட்டு காலங்கி நாடாரை பார்க்கலான்னு போகிறாரு. ஆனால் அவர் ஜீவ சமாதி அடைஞ்சிடுறாரு.
அப்போது அந்த காட்டுக்குள்ளே வந்து டெய்லியுமே காலங்கி நாடாருடைய ஜீவ சமாதிக்கு வந்து பூஜை பண்ணிட்டு அங்கேயே வந்து சுற்றிட்டு இருக்காரு போகர். சின்ன வயசுலேருந்தே போகருக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் வந்து எழுது. என்ன அப்படின்னா, மரணத்தை ஏன் மனிதனால் தடுக்க முடியறதில்ல? நமக்கு ஏன் முதுமை வருது? எந்த மூலிகை எடுத்தால் எந்த நோய் குணமடையும்? ஏன் அமுதத்தை வந்து மனிதர்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் வருது. அந்த காட்டுக்குள்ளே ஒரு ஒரு மூலிகையாக தேடி கண்டுபிடிக்கிறாரு. அதோடைய மருத்துவ பயனையும் தெரிஞ்சுக்கிறாரு. தனக்கு தானே அதை வந்து பயன்படுத்தி அதோடைய மருத்துவ குணம் என்ன, அது நல்லதா கெட்டதா அப்படின்றதெல்லாம் கற்றுக்கிறாரு. கொஞ்ச நாள்லேயே நிறைய வித்தைகளையும் கற்றுக்கிறாரு. தண்ணி மேலே நடக்கிறது, காற்றுல பறக்கிறது, இந்த மாதிரிலாம் கற்றுக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து கொஞ்சம் கர்வம் அதிகமாகுது. நமக்கு தான் எல்லாம் தெரியும். நம்ம வந்து காலங்கி நாடாருடைய மாணவன் கிடையாது. அவரை வந்து ஜீவசமாதிக்கு அப்புறம் தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போவே நமக்கு இவ்வளோ தெரியுதே, அவருடைய மாணவனாக இருந்தால் நமக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கர்வம் அதிகமாகுது. அதுக்கப்புறமே இவர் சத்தம் போட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே இருந்த செடிகள் எல்லாம் வந்து பறிக்கிற சத்தம் இதெல்லாமே வந்து மற்ற சித்தர்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ அந்த சித்தர்கள்லாம் வந்து தவத்திலேருந்து முழிச்சு கேட்குறாங்க, நாங்களே யுகம் யுகமாக தவம் இருந்துட்டு வரோம். முழிச்ச உடனே எங்களுக்கே கொஞ்ச நாள் தான் இருந்த மாதிரி இருக்குது. நீ ஏன்பா எங்களோட தவத்தெல்லாம் கலைக்கிற, ஏன் சத்தம் போடுறேன்னு கேட்குறாங்க. அப்போ போகருக்கு வந்து ரொம்பவே அசிங்கமாயிடுது. நமக்கு தெரிஞ்சதை வச்சே நம்ம எவ்வளோ கர்வமானோம். ஆனால் இவங்க வந்து யுகம் யுகமாக தவம் இருக்காங்கன்னா இவங்க எவ்வளோ பழமையானவங்க, இவங்களுக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம கற்றுக்கிட்டதெல்லாம் ஒரு ஒரு அற்பமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி தன்னை தானே நினச்சி அசிங்கப்படுறாரு. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாரு, எனக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். பசி, மூப்பு, தாகம் இதெல்லாம் தவிர்த்து எப்படி வாழ்கிறது அப்படின்றத சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து ஒரு சித்தர் வந்து அவரை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பழத்தை கையில் கொடுக்குறாரு. இந்த பழத்துடைய பேர் என்ன அப்படின்னா அமிர்தமணி பழம். இந்த பழத்தை டெய்லி நீ ஒன்று பறித்து சாப்பிட்டுட்டு வந்த அப்படின்னா உனக்கு பசி, தாகம், மூப்பு எதுவுமே இருக்காது. நீ வந்து ரொம்ப வருஷத்துக்கு உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து புலித்தோலையும் ஒன்று கொடுத்துட்டு போகிறாரு. இதை வச்சு நீ வந்து தவம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பிக்கிறாரு. சஞ்சீவி மூலிகையை வந்து கண்டுபிடிக்கிறாரு. தம்பனா மந்திரத்தை சொல்லி சஞ்சீவி மூலிகையை தேடி போகிறாரு. இந்த தம்பனா மந்திரம் அப்படின்றது இப்போ வரைக்குமே சித்தர்கள் வந்து ஒரு மூலிகையை தேடி போகும்போது அந்த மந்திரத்தை வந்து சொல்லிட்டு போவாங்க. அப்படி போகும்போது சஞ்சீவி மூலிகையை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ராமாயணத்தில் வந்து லக்ஷ்மணனுக்கு வந்து அனுமன் எடுத்துகிட்டு வந்து தருவார் இல்லையா, அந்த மூலிகையும் போகர் வந்து தேடி போய் கண்டுபிடிக்கிறாரு. அந்த காலத்தில் வந்து சீனாவும் இந்தியாவும் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து சிமிலராக இருந்ததுனால இங்கே கிடைக்கிற மூலிகைகள் வந்து சீனாலையும் கிடைச்சிட்டு இருந்தது. அது தெரிஞ்சுக்கிட்ட போகர் வந்து சீனாவுக்கு வந்து போகிறாரு. அது இன்னும் சொல்லப்போனால் அவர் பறந்தே போனார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே போயிட்டு போயாங் வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன யோகியோட உடம்புல போயிடுறாரு. கூடு விட்டு கூடு பாயிற முறையில். அதாவது ஒரு உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு போகிறது அப்படின்றது தான் வந்து கூடு விட்டு கூடு பாயிறதுன்னு சொல்லுவாங்க. அங்கே போய் சீன துறவியாகவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சீனாவில் வந்து போயாங் வேவா இருந்தப்போ தன்னுடைய 3 நம்பிக்கையான சீடர்களையும் ஒரு நாய்க்குட்டியும் கூட்டிட்டு ஒரு மலை உச்சிக்கு ஒரு நாள் போகிறாரு. அங்கே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மரணத்தையே எதிர்க்கக்கூடிய அழிவில்லா பெருவாழ்வு வாழக்கூடிய ஒரு மருந்தை நான் வந்து தயார் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு 2-3 நாள் கழித்து அந்த மருந்து தயாராகுது. அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த நாய்க்குட்டிக்கு வந்து கொடுத்து பார்க்குறாரு. அது வந்து இறந்து போயிடுது. அதுக்கு சீடர்கள்லாம் வந்து இது வந்து ரொம்ப ஆபத்தானது போல், இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இது நான் சாப்பிட்டு பார்க்குறேன், நான் தானே கண்டுபிடிச்சேன், எது இருந்தாலும் என்னோடையே முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்றாரு. அவருமே மயங்கி இறந்துடுறாரு. மற்ற 2 சீடர்கள் 3 சீடர்களும் பேசிக்கிறாங்க. அதில் ஒரு சீடர் வந்து நம்மளுடைய குரு வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், அவரே இல்லாதப்போ நான் எதுக்கு இருக்கணும்னா அவரும் அதை சாப்பிட்டு மயங்கிடுறாரு. மற்ற 2 சீடர்கள் வந்து சுயநலமாக யோசித்து வேண்டாம் இங்கேருந்து போயிடலாம், இதுக்கு மேலே இதை சாப்பிட்ட ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. கீழே வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வரலாம் இவருடைய இறுதி சடங்குகளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கீழே இறங்குறாங்க. ஆனால் அவர் சாகலை. அதுக்கப்புறம் அவர் முழிப்பு வந்து அந்த மருந்து எடுத்து அந்த நாய்க்குட்டிக்கும் மயங்கின ஒரு சீடருக்கும் ஊற்றிருக்காரு. அவங்களுக்கும் முழிப்பு வந்து 3 பேரும் அங்கேருந்து ரொம்ப தூரம் பயணம் பண்ணி போகிறாங்க. போகிற வழியில் ஒருத்தர்கிட்ட வந்து ஓலைச்சுவடியில் நான் நல்லா தான் இருக்கேன், ரொம்ப நன்றின்னு சொல்லி மற்ற 2 சீடர்களுக்கும் அந்த ஓலைச்சுவடியை வந்து கொடுத்து விடுறாரு. அப்போ வந்து அந்த ஓலைச்சுவடியை பார்த்து அந்த 2 சீடர்கள் வந்து நம்ம எவ்வளோ சுயநலமாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இந்த இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், இந்த பிக்சராக இருக்கட்டும், இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஜி ஹாங் அப்படின்றவர் எழுதின ஷென்ஜியான் ஜுவான் அப்படின்ற ஒரு புக், அதாவது பயோகிராஃபிஸ் ஆஃப் டெய்டீஸ் அண்ட் இம்மார்ட்டல் அப்படின்ற ஒரு புக், தமிழ் தெய்வங்கள் மற்றும் இரவா நிலை எய்தியவர்களின் வாழ்க்கை வரலாறு. அந்த புத்தகத்தில் தான் இந்த இன்சிடெண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு ஜி ஹாங். இப்போ இருக்கிற டெக்னாலஜிலையும் எஜுகேஷன்லையும் நம்ம வந்து ஒரு கெமிக்கலை வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும், க்ரியேட் பண்ண முடியும். அது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ற நாலேஜ்லாம் நமக்கு இருக்கும்.
ஈஸியாக ஒரு சாட் ஜிபிடியில் போட்டால் நம்ம அந்த கெமிக்கலோட நேம் வந்து எடுத்துடலாம். ஆனால் அந்த காலத்தில் வந்து துப்பாக்கிக்கு வந்து பயன்படுத்தின வெடிமருந்தை வந்து போகர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பிய ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க. ரசவாதத்தின் தந்தைன்னு கூட போகரை வந்து சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து இவர் வந்து ரசவாதத்தில் வந்து ரொம்ப மேன்மையாக இருந்திருக்காரு. மாதிரி அடிக்கடி சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பயணம் பண்ணியிருக்காரு. அங்கே இருந்த மக்களுடைய நோயாக இருக்கட்டும், இங்கே இருந்த மக்களுடைய நோயாக இருக்கட்டும், நிறைய மருந்துகளை கண்டுபிடிச்சி அவங்கள குணப்படுத்தியிருக்காரு. சீனாவுடைய உயர்ந்த கோட்பாடான தாவோயிசத்துலேயும் இவர் வந்து சிறந்து விளங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரஜோலி அப்படின்ற யோக முறையை கற்றுக்கும் போது தலையில் அடிபட்டு இவர் மயங்கிடுறாரு. அதுக்கப்புறம் இவருடைய நினைவுகள் வந்து போயிடுது. அதை தெரிஞ்சுக்கிட்ட புலிப்பாணி அப்படின்ற ஒரு சித்தர் வந்து இங்கேருந்து போகிறாரு. போகருடைய சீடன், இவர் நெருக்கமான சீடன். புலிப்பாணி சித்தர் வந்து போகரை வந்து தோல் மேலேயே சுமந்துட்டு இந்தியாவுக்கு வந்ததாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு குச்சியை வந்து போகர்னு நினச்சி அந்த குச்சிக்கு வந்து எல்லாமே ஞாபகப்படுத்தியிருக்காரு. ஏன் அப்படின்னா குருவுக்கே வந்து சொல்லி கொடுக்கறது அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு குற்றமாக பார்க்கப்பட்டது. குருவுக்கே வந்து உபதேசிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல் இருந்திருக்கு. அதனால் வந்து அந்த குச்சிக்கு வந்து சொல்லி போகருக்கு வந்து எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. உலகமெல்லாம் சுற்றிட்டு கடைசியாக இவர் வந்து சேர்ந்த இடம்தான் பழனிமலை. பழனிமலைக்கு வந்துடுறாரு. பார்வதி தேவி வந்து போகருடைய கனவுல போயிட்டு முருகனுக்காக ஒரு சிலையை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவரும் வந்து யோசிக்கிறாரு. ஆனால் இவர் சாதாரணமான சிலையை செய்யலை. ஏன்னா உலகம் உய்ய வேண்டும் அப்படின்றதுக்காகவும் மக்கள் வந்து நோய் நொடி இல்லாமல் நிறைய வருஷம் வாழணுன்றதுக்காகவும் 9 ரசவாத கலவைகளை வச்சு இவர் வந்து ஒரு சிலையை செய்யணும்னு நினைக்கிறாரு. இன்னும் 9 கலவைகள் அப்படின்னு பார்த்தோன்னா ரசம் மெர்க்குரி, ஜாதிலிங்கம் மெர்க்குரிக் சல்ஃபைட், கண்டகம் சல்ஃபர், பூரம் வந்து மெர்க்குரஸ் குளோரைட், வீரம் ஒயிட் மெர்க்குரிக் குளோரைட், கௌரி பாசனம் ஆர்சனிக் டெரிவேட்டிவ், வெள்ளை பாசனம் ஒயிட் ஆர்சனிக், மிருதார் சிங்கி லெட் மோனாக்சைட், தொட்டி பாசனத்துக்கு இங்கிலீஷ் ஃபார்ம் வந்து கிடைக்கல. ஆனால் இது எல்லாமே வந்து ரொம்ப ஹைலி பாய்சனஸான ஒரு கெமிக்கல்ஸு. இதை வந்து ஈஸியாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிட முடியாது. அதுக்கு கரெக்டான நாலேஜ் இல்லை, கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வந்து நம்ம அதை எடுக்கலை அப்படின்னா ரொம்பவே தப்பாக போயிடும். அதனால அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா 4000 மூலிகைகளை வந்து எடுத்துகிட்டு வந்து அதோட பாயிலிங் மெத்தடில் வந்து இந்த கெமிக்கல்ஸை வந்து பாயில் பண்ண வைக்கிறாரு. பாயில் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நச்சுத்தன்மை வந்து போயிடும். அதுக்கப்புறம் இதை கரெக்டான ஃபார்மில் வந்து க்ரியேட் பண்ணி அந்த சிலையை வந்து செய்கிறாரு. இது வந்து ரொம்பவே இப்போ நம்ம சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கலாம். பட் அந்த காலத்தில் இவர் வந்து வாழ்ந்தது கிட்டத்தட்ட கிமு 500 வந்து வாழ்ந்திருக்காரு. இப்போ யோசிச்சு பாருங்கள் அவருக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் வந்து கெமிஸ்ட்ரியிலையும் மெடிசன்லேயும் இருந்திருக்கும் அப்படின்ட்டு. பஞ்சாமிர்தம், பால், விபூதி, பன்னீர், சந்தனம் இதை தவிர்த்து வேறு எதையுமே பயன்படுத்தக்கூடாது அபிஷேகத்துக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. சிலையில் வந்து நிறைய மருத்துவ பொருட்கள் அடங்கி இருக்கிறதுனால இரவு நேரத்தில் வந்து ஒரு விதமான நீரை வந்து வெளிப்படுத்தும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சந்தனக்காப்பு வந்து போட்டு வைப்பாங்க. சந்தனக்காப்பு அலங்காரம் நடக்கும். அடுத்த நாள் காலையில் அந்த சந்தனத்தை வந்து பிரசாதமாக வழங்குவாங்க பக்தர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த அபிஷேகத்துக்கு பயன்படுத்தின பொருட்களை நம்ம சாப்பிடும்போது உடம்புல இருக்கிற நோயெல்லாம் சரியாகும். போகருடைய சன்னதியில் வந்து ஒரு சுரங்கப்பாதை இருக்குது. அந்த சுரங்கப்பாதை வந்து எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா முருகனுடைய கருவறைக்கு கீழே இருக்குது. அதாவது முருகனுடைய பாதத்துக்கு கீழே வந்து போகர் வந்து இன்னுமே உட்கார்ந்து தவம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. போகர் பயன்படுத்தின அந்த மரகத லிங்கமும் பார்வதி தேவியுடைய சிலையும் வந்து போகருடைய சன்னதியில் இப்போயும் நம்ம பார்க்கலாம். போகர் வந்து 3 நவபாஷண சிலைகள் வந்து பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து பழனியில் இருக்குது, இன்னொன்று வந்து கொடைக்கானலில் பூம்பாறை அப்படின்ற ஒரு இடத்துல வந்து குழந்தை வேலப்பர் அப்படின்ற ஒரு கோவிலில் இருக்குது. 3வது நவபாஷான சிலை வந்து எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியல, கண்டுபிடிக்கவும் முடியல. அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மக்கள் என்றைக்கோ ஒரு நாள் வந்து அதுவே தானாக வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் வந்து அது யார் கண்லேயும் படக்கூடாதுன்னு போகர் வந்து ஒளிச்சு வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. போகர் வந்து 64 நூல்கள் எழுதியிருக்காரு தமிழில். அது மட்டும் இல்லாமல் 26,307 பாடல்களும் எழுதியிருக்காரு. சைனீஸ்லேயும் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. நிறைய சித்த மருத்துவ குறிப்புகள், ரசபாத குறிப்புகள், மூலிகைகளை பற்றி, காயகல்ப முறை பற்றி எல்லாம் இவர் எழுதுனது இப்போ வரைக்குமே நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சில பேருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பழனிமலை தான் நம்ம 3ஆம் படை வீடு அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அது கிடையாது. அதுக்கு முன்னாடியே ஒரு கோவில் இருந்திருக்கு. அதுதான் திரு ஆவினன்குடி. பழனிமலை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போவுமே இந்த கோவில் இருக்குது. அங்கே இருக்கிறவங்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பழனிமலைக்கு போக முடியாதவங்க இந்த கோவிலுக்கு வந்தால் போதும், பழனிமலையை தரிசித்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. போகர் வந்து இந்த சிலையை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்தில் ஜீவ சமாதி அடைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த கோவிலை யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சேரன் பெருமான் அப்படின்ற ஒரு மன்னன் வந்து இந்த காட்டுக்குள்ளே வந்தப்போ
தன்னுடைய கனவுல வந்து ஒரு பெரியவர் வந்து இந்த மலை மேலே ஒரு முருகன் சிலை இருக்குது, அதுக்கு நீ கோவிலை கட்டணும் அப்படின்னு சொன்னதாகவும், அதுக்காக தான் இவர் வந்து அந்த கோவிலை கட்டினாருன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் நிறைய வந்து மாற்றங்கள் நடந்திருக்கு அந்த கோவிலில். சேரர்கள், பாண்டியர்கள், சோழர்கள், விஜயநகர மன்னர்கள், நாயக்கர்கள், இந்த மாதிரி நிறைய மன்னர்கள் வந்து அந்த கோவிலில் வந்து மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ ஒரு லாங் வீடியோ தான். இதை பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும்.